அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஜூன் மாத பலன் 1/6/2024 ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது. இந்த ஜூன் மாத பிறப்பான 1/6/2024 பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா? சரி, அதாவது 1/6/2024 அன்று சனிக்கிழமை, நவமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், கரசை கரணம், பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது. இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்தெந்த ராசியில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த 1/6/2024. இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் லக்னமாக அமையுது. லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள். இதில் குரு பகவான் திக்பலமாகவும், சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகவும், புதன் பகவான் நட்பு பலமாகவும் அமர்ந்திருக்காங்க. இதற்கு 5ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும், 11ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க. 12ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க. இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல, அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 4 கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னுவாங்க. இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது. ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு. தனக்காரர்களான குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிட்டாங்க. 2ஆம் அதிபதியான புதன் ராசியிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது. உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும், ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க, யாரெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும், யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க 12 ராசிக்கான பலன்களை பார்க்க போகலாம். இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது 6வது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அதாவது சிறு பணத்துக்கான காரகன், கலத்தர காரகன், உறவுகளில் அத்தை, மூத்த மகளை சொல்லக்கூடியது. வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய தசா ஆண்டு 20 வருடங்கள். இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கிர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது. இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள். வாங்க 12 ராசிக்காரர்களை பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்கள் 1/6/2024 மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. மேஷத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது எல்லா இடங்கள்லையும் நிதானித்து செயல்படக்கூடியவங்க. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடியவங்க. இந்த மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்துருக்காரு. அதுவும் மூலத்திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. எண்ணிய காரியங்கள் ஈடேற போகுது. செல்வம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பதவி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்க போகுது. தொழில் சொல்லும் போது முயற்சிகள் மூலியமாக வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. இவ்வளோ அம்சங்கள் கொண்ட மேஷராசிக்கு இன்னும் விரிவாக பலன் பார்க்கலாமா? வாங்க. மேஷராசி சொன்ன உடனே ஆடினுடைய தலையை சிம்பலாக கொண்டது மேஷராசி. இந்த மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? முதல்ல ஜாதகருக்குன்னு பேசும்போது ஜாதகரே ஆட்சியாக அமர்ந்திருக்காரு. மூலத்திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்காரு.
முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டி வெற்றி பெறக்கூடிய காலம்ங்க. கொஞ்ச நாளாகவே டிப்ரெஷன்லேயும் கொஞ்சம் பிரச்சனையிலே இருந்தது, மன நிம்மதியும் நிறைவும் பெறக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரம் பேசும்போது 2ஆம் இடத்துல 2 தனக்காரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு, ஒருத்தர் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காரு. வரவுகள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதே நேரத்தில் வீண் பிரச்சனைகளும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 3ஆவதாக பார்த்திங்கனாக்கா, பொருளாதாரம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 55% மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தினரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. குடும்பத்தினரோட பேசக்கூடிய பேச்சுகளில் கொஞ்சம் நிதானத்தையும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டு சாந்தப்படுத்தி பேசும்போது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. குடும்பத்தில் உள்ளவர்களோட ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. 3ஆவதாக உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா, உத்தியோகத்தில் இன்னும் பண உயர்வு ஏற்படுத்தி தரலையே, பதவியை போயிடுமோன்னு ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த பயங்கள் நீங்க போகுது. வேறொரு உத்தியோக இடமாற்றத்துக்குன்னு வரும்போது யோசித்து முடிவெடுக்கிறது, உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா, ஆரோக்கியம். கண்டிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் தேவை. அடுத்த நிலையாக வலது கண்கள் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் பேசும்போது குழந்தைகள் வழியில் ஆரோக்கியமும் நல்ல பேரும் நல்ல ஒரு கல்வி நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போது, மூத்த குழந்தையை விட 2ஆவது குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, கல்வின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா, பெரியவங்களோ சின்னவங்களோ சரி, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க போது, உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி இது சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபகரமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் வீண் பழுது செலவுகள், லேபர்ஸுக்கு செலவுங்க, இந்த சார்ந்த விஷயங்கள், ஒரு நாள் வியாபாரம் பூ வியாபாரமாக இருந்தால் கூட ஒரு அடுத்த கடையிலேருந்து ஒரு சின்ன நச்சையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இரிட்டேஷனை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கலத்தரம், வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. மாதத்தில் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் சரி பேச்சிலையும் நிதானத்தை கைப்பிடிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஜூன் மாதத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேற போகுது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதை பயன்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை அமைச்சு கொடுக்க பாலமுருகன், அதாவது தனித்து நிற்கக்கூடிய பாலமுருகனுக்கு மாலையிட்டு வழிபாடு செய்கிறது இல்லை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு. எண்கள், அதாவது அதிர்ஷ்ட எண் என்பது 9. ஸோ மேஷ ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷப ராசி நேயர்களே, 1/6/2024 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போகுதுங்க. காலபுருஷனுக்கு 2ஆவது ராசி, காளையுடைய உருவத்தை சின்னமாக கொண்டவங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் மிக சிறப்பான யோகத்தையும், ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதும், பொருளாதார ரீதியான சில செலவுகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில், அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வாக்கிங் போகிறதுலலாம் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. சொந்த தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மேலும் ரிஷபராசினருக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது பலன் வாங்க விரிவாக பார்க்க போகலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு 1/6/2024 ஜூன் மாதம் மிக சிறப்பான அம்சத்தை கொண்டதாக இருக்குங்க. ராசியிலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமைந்திருக்கக்கூடிய இந்த காட்சி மிக சிறப்பான ஒரு முக்கூட்டு கிரகத்தோட சேர்க்கையும் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போதுங்க.
ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியங்கள், எண்ணிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள், சொத்து வரவுகள் இதெல்லாம் சார்ந்து இருக்க போது பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வருமானம் பேசும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு விரயத்தில் அமர்றது, திடீர் சுப செலவுகளும் வரும், திடீர் வீண் விரய செலவுகளும் இருக்கிறனால பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. அதுலேயும் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த 6 நாட்கள் பயணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா வருமானங்கள் வரவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருந்த வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருந்தது இன்னும் தரலை, இந்த கேட்டுட்டு போனாங்க இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு வராமல் இந்த சிறு பணங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா குழந்தைகள் வழியில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, அவங்களோட சூழல்லையும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் நல்ல வாக்கிங்கு, யோகா, இதில் மெடிடேஷன், தேவையில்லாத ப்ரெஷரை தலையில் போட்டுக்காமல் ரிலாக்ஸாக இருக்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, உத்தியோகம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதி ராசியிலே அமர்ந்திருக்காரு. உத்தியோகம் சிறப்பாக இருக்க போது கொஞ்சம் கண்டிப்புத்தன்மை அதிகரிக்க போது, பணி சுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. ஸோ அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம், கண்டிப்பாக ஆரோக்கியம் பார்த்திங்கனாக்கா தூரத்து பார்வை, கிட்டத்து பார்வை இது சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது சார்ந்த விஷயங்கள்ல, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சரி இம்யூனிட்டி பவர் அதிகரித்து கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி, பிள்ளைகள் சிறப்பாக, பிள்ளைகள்னு சொல்கிறத விட ரிஷபராசி நேயர்களுக்கே சொல்லிடலாம், கல்வி மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்தில் குரு புதன் 2 கிரகம் திக்பலமாக உட்கார்ந்துருக்குது. மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், படிக்கலைன்னு சொல்கிற குழந்தை கூட படிக்க ஆரம்பிக்க போகுது. புதிய தொடக்கமாக வரக்கூடிய எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கும் சரி, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வித்யா யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அடுத்ததாக தொழில்னு சொல்லும்போது 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. தொழில் விஷயத்தில் இழுபறியாக அந்த காரியங்கள் நீங்க போகுது. அதே சமயத்தில் இயந்திரங்களை வச்சு கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க இயந்திர செலவுகள், இயந்திர சார்ந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் இன்னும் கொஞ்சம் பணி ஆட்களை அதிகமாக போட்டு பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லறம், திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி. குரு பார்வையும் அங்கே இருக்குது, கலத்தரக்காரகன் சுக்கிரனுடைய பார்வையும் சமசப்தமாக இருக்கிறதுனால திருமணம் ஒரு சிலருக்கு உறவிலே வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லறத்தில், அதாவது திருமணமான கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு செல்வமும் சரி இன்பமும் சரி சரிசனமாக இருக்க போது. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு 2வது குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 1/6/2024 மேலும் யோகத்தையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமிங்க. தனித்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கட்டும், பெசன் நகரில் இருக்க மகாலட்சுமியாக இருக்கட்டும், செந்தாமரை எடுத்து போய் கொடுத்து மனசார பிரார்த்தனை பண்ணுறது இந்த ஜூன் மாதம் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் எண், அதிர்ஷ்ட வண்ணம் பர்பிள் கலர் வண்ணம். ஸோ மேலும் யோகமான வாய்ப்புகள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் மிதுன ராசின்னு சொல்லும் போதே அதில் 2 பேர், ஒருத்தர் ஆண் ஒரு பெண். கதை ஏந்திய ஆண், வீணை ஏந்திய பெண் கொண்ட கலைகளை கொண்ட ராசியான மிதுன ராசி. இந்த ராசி நேயர்களுக்கு
இந்த ஜூன் மாத பலன் எப்படி இருக்க போகுது? யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, திடீர் பயணம், திடீர் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பயணத்தால் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுதுங்க. அதுலேயும் பயணம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இல்லறம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்குது. மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னும் இந்த ஜூன் மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குது வாங்க விரிவாக பார்க்க போகலாம். ஸோ 1/6/2024 மிதுன ராசி நேயர்களுக்கு ஜாதகருக்குன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகரே புதன் பகவான், அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஸோ நிறைய பயணங்கள், அதுவும் ஆன்மீக பயணம், பணம் சார்ந்த பயணம், வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குன்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகிற யோகம் கிடைக்கும்ன்ட்டு இல்லை, திடீர்னு ஒரு லெட்டர் வந்துச்சு, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை தரக்கூடிய மாதமாக இது இருக்க போது. ஜாதகருக்குன்னு பேசும்போது சுப செலவுகளும் சரி, அசுப செலவுகளும், அதாவது தேவையில்லாத வீண் செலவுகளை ஏற்படுத்தி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்துக்கு எடுக்கக்கூடிய எஃபெக்ட் 100% வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்த நிலையாக பொருளாதாரம், 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, தசம கேந்திரத்தில் ராகுவோட உட்கார்ந்துருக்காரு. வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானத்தை விட இஎம்ஐ லோனு இதில் இருக்கக்கூடியவங்க சிறிது கஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனித்து செலவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, புதிய லோன் அப்படின்னு எடுக்கும்போது சுய ஜாதகத்தை யோசிக்காமல் முடிவெடுக்கிறது சிறப்பு அல்ல. ஜாதக ரீதியாகவும் நேரம் சரியாக இருக்குன்னா அந்த லோன் எடுங்க, இல்லைன்னா அதாவது வரக்கூடிய வருமானங்கள் அதுக்கே போகிற மாதிரி ஆகிடும். அடுத்த நிலையாக பார்த்திங்கன்னா, பேச்சில் எவ்வளவு நிதானம் கடைபிடிக்க முடியுமோ, ஏன்னா வாக்குஸ்தான அதிபதி ராகுவோடு இருக்கார். நீங்கள் நல்லதே சொல்ல போனாலும் அந்த இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினரோட மகிழ்ச்சியான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தினரோட அனுகூலமாக பேசக்கூடியதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா, மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகம், 6ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா, இந்த மிதுன ராசிக்கு இந்த மாளவிக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல 60% வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நான் உத்தியோகமே போகமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும், உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போது. உத்தியோகத்தில் பண உயர்வு அல்லது பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தையில் உங்கள் பேரும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா, பிள்ளைகள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 12ல், மூத்த குழந்தையோட பேச்சுவார்த்தையிலையும் சரி, ஓவர் கண்டிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பர்ஃபெக்ஷனை ஏன்னா ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கிற என் குழந்தை இன்னும் சிறப்பாக்குறேன்னு சொல்லி கண்டிக்காமல் கொஞ்சம் லூஸாக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இருக்கிற 12 ராசியிலே ஃப்ரெண்ட்லியான ராசினா மிதுன ராசி தான். இந்த ராகு கேது மிட் பாயிண்டில் மிதுன ராசி உட்கார்ந்துருக்கனால தேவையில்லாத டென்ஷன், இரிட்டேஷனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானித்து பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா, தொழில், 10ஆம் இடத்துல ராகு சந்திரன். தொழில் ஸ்தானத்துலேயும் சரி, பார்ட்னர்ஷிப் விஷயத்துலேயும் சரி, நீங்கள் போய் நேரில் கணக்கு வழக்குகள் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே இருக்கும்போது சட்டத்துக்கு விதமான இல்லீகலான உங்களோட கணக்கு வழக்குகளில் மாற்றி எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களோட உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, நீங்களே முன்னின்று செயல்படுவது மிக சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கோச்சார ரீதியாக சுப பலன்களோட பார்வைகள் இல்லாத பட்சத்தில்
உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் 2-7-11 தொடர்பு இருந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா வரன்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லறம் பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரித்தாலும் இவர்களோட பிரிவினை, அதாவது வேலை சார்ந்து இல்லைன்னா ஏதாவது கோயில் சார்ந்து இது மாதிரியான தனித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து ஆரோக்கியம் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா முட்டி, வீட்டில் வயசானவங்க மிதுன ராசி இருக்காங்களா, முட்டி, ஜவ்வு, காது ஜவ்வு இது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. தலையில் அடிபடாமல் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒற்றை தலைவலி, நீர்க்கோத்து தலைவலி இருக்குது, இதான் ஃபஸ்ட் டைம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முதலே டாக்டரை பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளுக்கு உங்கள் கையால் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் எண், அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை வண்ணம். ஸோ இந்த ஜூன் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு அனுகூலமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிறைஞ்சி இருக்க போகுதுங்க. கடகராசி அப்படின்னு சொல்லும்போதே நண்டினுடைய சின்னத்தை கொண்ட கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகளை தரப்போகுது. ஜாதகன் பேசும்போதே ராகுவோட இணைஞ்சு 9ஆம் இடத்துல இருக்கிறனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளோட பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை. ஜாதகருக்கு முன்னேற்றம் அதிகரித்து கொடுக்க போகுது. அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஊர் விட்டு ஊர் பயணம் செல்றதுல இன்னும் கொஞ்சம் கவனமும் உங்களோட சுய ஜாதகத்தை ஆலோசிச்சுட்டு செல்வது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. சொந்த தொழிலில் நிதானித்து கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் கடகராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாமா? கடகராசி 1/6/2024 ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் அதுலேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சு நிம்மதியாக ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தி தரப்போதுங்க. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. மதிப்பு மரியாதை உயரப்போகுது. பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா 2ஆம் அதிபதி பாதகத்தில் அமர்ந்திருக்காரு. அதே போல் லாபஸ்தானத்துலேயும் அமர்ந்திருக்காரு. வருமானங்கள் 50%, அதே நேரத்தில் வருமானத்துக்கு ஈடான செலவுகளும் 50% இருக்கிறனால கொஞ்சம் கவனித்து நிதானித்து செயல்படுவது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகன்னு சொல்லும்போது சந்திர பகவான் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறனால பேச்சுவார்த்தைகள், பணம் சார்ந்த குடுக்கல் வாங்கல்கள் இதில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதுலேயும் முக்கியமாக ராகுவோட சந்திரன் இணையும் போது மனம் சார்ந்த டிஸ்டர்பன்ஸும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. அடுத்ததாக வந்து பொருளாதாரம் பேசும்போது பணங்கள் வருவாய்கள் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போது. குடும்பத்தோடு ஒரு பயணம் செல்ல போகிறீங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைந்து இருந்தாலும் பிள்ளைகளோட உணவு பழக்க வழக்கத்துலேயும் சரி, நட்பு பழக்க வழக்கத்துலேயும் சரி, பேரண்ட்ஸ் கடகராசி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது வந்து கல்வின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் சின்னவங்களோ பெரியவங்களோ படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நிதானித்து யோசித்து செல்லணுங்க. ஏன்னா 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் வந்து பாதகத்தில் அமர்றது வந்து பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள் நடைபெறுற மாதிரியே போய் ஒரு தடையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வந்து படிப்பை அதிகமாக திணிக்காமல் அவங்களுக்கு எந்த முறையில் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லித்தரது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் 6ஆம் அதிபதி குரு பகவான் பாதகத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ உத்தியோகத்தில் வந்து மைல்டாக போகிறது சிறப்பு. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறதும் இன்னும் சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு உங்கள் வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா செய்கிறது சிறப்பாக இருக்கும்.
ஸோ இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து, வருமானமும் சரி, இங்கே ஒரு பிரச்சனைன்ட்டு அங்கே போய் அங்கே 2 பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ ஜாதகத்தை ஆலோசிச்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவுகளும் சரி, தந்தை வழி உறவுகளோட பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியமும் சரி, மாமனாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதம் போய் செய்யும் போது இன்னும் சிறப்பான ஆசீர்வாதங்களும் காத்துட்ருக்கு. சொந்த தொழில் பேசும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் ஒப்பந்தங்களும் உங்களை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடை, சிறு தொழில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போது. பெரிய கம்பெனி வச்சுருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிசிட்டி சார்ந்த பில்லு, எலக்ட்ரிசிட்டி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் ஒரு நாளைக்கு மேலே தாண்டாது. ஸோ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மாதத்தில் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள் ஒரு பெரிய கம்பெனியில் எலக்ட்ரிசிட்டி, அந்த ஒயர்னஸ்ஸு, வீட்டில் கூட அந்த ஒயர் வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே சரி பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 1/6/2024 ஜூன் மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருத்தணி முருகரை போய் வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 1, வண்ணம் வெண்மை நிற வண்ணம். ஸோ மிக சிறப்பான யோகத்தமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் சிம்ம ராசி நேயருக்கு எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசின்னு சொல்லும்போது சிங்கத்தினுடைய வடிவத்தை கொண்ட சிம்மராசி நேயர்கள் இந்த ஜூன் மாத பிறப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் எதிர்பாராத லாபத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல அமர்றது மிக சிறப்பான மதிப்பு மரியாதை. உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்துலேருந்தெல்லாம் விலகி மன தெளிவு பெறக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. கொஞ்சம் முன்கோபத்தையும் புரிந்து கொள்ளாத தனத்தில் இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்தியோகத்தில் அனுகூலம் நிறைந்த மாதமாக இது இருக்க போது. சொந்த தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது விரிவாக பார்க்கலாமா? வாங்க. ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் சிம்ம ராசி ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்கிறது, தசம கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. உங்கள் ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் சரி, எதிர்பார்த்த விஷயமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக கிடைக்க போகுது. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகருக்கு போடுற எஃபெக்ட் வெற்றியையும் அதே சமயத்தில் நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்களும் கிடைக்க போகுது. ஸோ ஜாதகரோட விஷயம் பேசும்போது பார்த்திங்கன்னா பயண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதுவும் ஊர் விட்டு ஊர் போகிறது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக கவனம் சுய ஜாதகமும் கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்தில் கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும். ஏன்னா பாதகாதிபதி பாதகாத இடத்துல ஆட்சியாக உட்கார்றது திடீர் ஒரு சறுக்கலையும் திடீர்னு ஒரு ஆரோக்கிய குறைபாடும் கொடுக்கும். அடுத்து பொருளாதாரம், 2ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில் வரவுகள் சிறப்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தில் புதிய வரவுகள் மூலயமா ஆனந்தத்தையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாக்கு பேச்சில் நிதானத்தையும், ஒரு வார்த்தையை நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா நிதானித்து யோசித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் அனுகூலமும், மூத்த குழந்தைகளால் ஆதாயமும், 2வது குழந்தையுடைய கண்டிப்பாக 2வது குழந்தையோட ஆரோக்கியத்துலேயும் செயல்லையும் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய கல்வி நிலை மிக சிறப்பாக உயர்வாக இருக்க போகுது. மூத்த குழந்தை மட்டும் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சாலும் படிக்க வேண்டிய பாடத்தை சரியாக படிச்சிருவாங்க. சரிங்க. ஹரியர்ஸ் வச்சுருக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட டிகிரியை முடிப்பாங்க. அடுத்தது உத்தியோகம், 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியவே பார்க்குறாரு. ஸோ 6ஆம் அதிபதி தன் பாவத்துக்கு 2ல், அப்போ தொழில் உத்தியோகம் மூலயமா அனுகூலமும்,
உத்தியோகம் நான் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன், வீட்டில் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்ற போது 60% ஓகேவும் 40% சிறு தடைகளும் சந்திக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம். குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் விழுறதுனால 2வது ராசி நம்ம பார்த்துட்டு வந்த ராசியில் ரிஷபத்துக்கு திருமண யோகத்தை பேசணும். அடுத்தது சிம்மத்துக்கு குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கூட உங்கள் ஜாதகத்தில் திருமண யோகம்கான தசாபுத்தி நடைபெற்றுச்சுன்னா கண்டிப்பாக திருமணத்தை கைகூட்டி கொடுக்க போகுதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில். 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலர் நான் தொழில் தொடங்குறேன்னு சொல்லி தொடங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் மூலியமாக யோகத்தையும் கிடைக்க போகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ரியல் எஸ்டேட், அதாவது ரொம்ப நாளாக நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், இதில் ஒரு ஆதாயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நில ராசியில் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ரியல் எஸ்டேட்டில் ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு சொத்து யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போதுங்க. அடுத்ததாக இல்லறம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். கண்டிப்பாக செரிமானம், லங்ஸு, இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட்ஸை விட மீறி பசியை மீறி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்க. எல்லாரையும் சொல்லலை, சனி தசை சனி புத்தி, ஏன்னா சனி தானே இப்போ சிம்மத்தை பார்க்குறாங்க, 6ஆம் அதிபதி சனி. சனி தசை சனி புத்தி இதில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் உணவுலேயும் சரி, அதே நேரத்தில் கொஞ்சம் வாக்கிங், யோகா இதெல்லாம் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசி மிக கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 1/6/2024 ஜூன் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க லலிதாம்பிகையை வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுக்கும்போது 1, அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது ஆரஞ்சு நிற வண்ணம். சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாதம் அனுகூலமான பலன்களை தர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு கன்னி பெண் கையில் நெல் கதிர்களும் இன்னொரு கையில் தீபமும் ஒரு படகுல ஓட்ட விழுந்த படகுல ஒரு நீரோடையில் பயணிக்கக்கூடிய காட்சியை கொண்ட கன்னிராசி நேயர்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போதுங்க. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும், நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நிரந்தர வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், புதிய ஒப்பந்தங்களும், உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தையும், அதே சமயத்தில் சொந்த தொழிலில் கொஞ்சம் நிதானத்தையும் கையாளக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைச்சு தரப்போகுது. புத்திர யோகத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. ஸோ மேலும் இந்த ஜூன் மாத பலன் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாமா? ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் கன்னிராசி ஜாதகருக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. ஒரு ஜாதகர் சொல்லக்கூடிய புதன் பகவானே 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார், பாக்கியஸ்தானத்தில். எண்ணிய காரியங்கள் ஈடேற போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கன்னிராசி நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. குருவுடைய பார்வையில் கன்னிராசி அமருது. அதே போல் புத்திர சோகத்தை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ராசியும் கன்னிராசி தான். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இதை அமைச்சு தரப்போகுது. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. ஐயோ இவ்வளோ நாளாக இந்த பிக்கல் புடுங்கள்லேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே நேரத்தில் சேமிப்புகள், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்பத்தினோர இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. அதாவது என்னதான் ராசியில் கேது பகவான் இருந்து விரக்தி மனப்பான்மையை கொடுத்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால கன்னிராசிக்கு வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. பிள்ளைகள் புத்திர செல்வம் இல்லைன்னு சொல்லி இது கவலைப்பட்டவங்களுக்கு குருவுடைய பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறனால கருத்தரிக்கக்கூடிய மாதமாகவும் இதை ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தவங்க, மனஸ்தாபம் இருந்தவங்க,
பிள்ளைகளோடு ஒன்றி இருக்கக்கூடியது, மீண்டும் தாய் பாசத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களோட திரும்ப நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன், ஜோதிடம் படிக்க போகிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயங்களில் இறங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போதுங்க. சரி, அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக மூலத்திரிகோணமாக உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நீண்ட நாள் கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கஷ்ட நிவர்த்தி ஏற்படுத்தி தரப்போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்கு ஒரு பதவி உயர்வு அப்படின்ற ஒரு செய்தி வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்த ரீதியாக தொழில். 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முதலீடு பணம் சார்ந்த கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக சொல்லணுன்னா முட்டி ஜவ்வு, முதுகுத்தண்டு இது சார்ந்த எலும்புகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த ஜூன் மாதம் 1/6/2024 மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க விஷ்ணு துர்கையை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் பார்த்திங்கனாக்கா 6ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம். மிக சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி நேயர்கள். தராசை ஒரு ஆண் கையில் ஏந்திய தராசு, இந்த வடிவத்தை கொண்ட துலாராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜாதகருக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ பெரிய சேலஞ்சுகளை பார்த்துட்டிங்க. இதில் இருக்கக்கூடியது பனிமூட்டம் போல் இருக்க போகுதுங்க. ஸோ உங்களுடைய முயற்சியை அதுவும் வீரமாக செயல்படுத்தி காட்டக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. செவ்வாவுடைய பார்வையில் ஜாதகர் இருக்கிறதுனால தேவையில்லாத பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போல்டாக இந்த மாதம் மிக சிறப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் மகிழ்ச்சியையும் தொழிலில் வெற்றியையும் அதே சமயத்தில் பிள்ளைகள் வழியில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கவனம் தேவை. மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது பார்க்க போகலாமா? வாங்க. ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் துலாராசி ராசிநாதன் 6ஆம் இடத்துல குருவோட இணைஞ்சிருக்காரு. சூரியன் புதன் இவங்களோட இணைஞ்சிருக்காரு. ஸோ ஒரு கூட்டு முயற்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. துலா ராசி அப்படின்ற போதே ராசியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாருங்க. அதாவது செவ்வாய் தனக்காரகன். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தனக்காரகன். அவர் ராசியை பார்க்குறதுனால தைரியம், செல்வம், வாக்கு இதெல்லாம் வெற்றியாக ஆக்கி தரப்போகுதுங்க. ஒரு புதிய யுக்தியை யூஸ் பண்ணி இந்த மாதம் மிக சிறப்பான பேர்ப்புகள் வருமானத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க. ஸோ 2வது தனம். 2ஆம் இடத்தை குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் 4 பேர் பார்க்குறாங்க. வருமானம் பல வழிகளில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய வாய்ப்புகள், அதாவது ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதிர்பார்த்த வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு மலர்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. இங்கே இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாக்குறுதியை வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. வாக்குனால புகழை ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. எந்நேரம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த மாதம் மிக அழகாக செழிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் இருக்கணும். ஸோ ஆரோக்கியம் பேசும்போது துலா ராசிக்கு கண்டிப்பாக உணவு, அடிவயிறு, லங்ஸு இது சார்ந்த விஷயங்கள் கவனம். உடம்புல நீர் சத்து குறையிறது, பல்லு சார்ந்த பிரச்சனைகள்,
இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் நிறைந்த மாதமாக இது இருக்க போகுது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. கல்வித்திறன் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. சொத்து சார்ந்த விஷயங்கள் துளாராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சொத்து வண்டி வாகனம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாள் தடைப்பட்டு வந்த நீண்ட நாள் வழக்கு, சொத்து வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக இல்லறம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் அதிகரிக்க போகுது. ஆனால் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால உஷ்ணமான நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். அதை கொஞ்சம் மைல்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மிக சிறப்பான இல்லறத்தை மகிழ்ச்சியாக தொடரலாம். திருமணம் பேச்சுவார்த்தையில் கோச்சார நிலையில் கிரகங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தால் கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறதும், அதே போல் திருமண யோகம் சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபம், சிம்மம், அடுத்தது துலாமை பொறுத்த வரைக்கும் 40% திருமணத்துக்கான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதுலேயும் இந்த செவ்வாய் டிரான்சிட்டுக்கு அப்புறம் 90% ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல பலமாக இருக்கார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் நிறைய ப்ரெஷர் இருக்க போகுது. அதாவது ஒன்று மேலே வேலையாக ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் வருமானம் பார்க்கும்போது நீங்கள் செஞ்ச வேலைக்கு 10,000 ரூபாய் அப்படின்னாக்கா வர வருமானம் 8,000 ரூபாய் தான் இருக்க போகுது. ஸோ முதல்லையே அந்த வேலைக்கான நேர ஒதுக்கீடு, அதுக்கான பயண செலவுகள் இதெல்லாம் பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் கேர்லெஸ்ஸாக நீங்கள் விடுறது வாய்ப்புகளை விடுறதுக்கு சமமாக இருக்கிறனால உத்தியோகமாக இருக்கட்டும், அன்றாட உத்தியோகமாக இருக்கட்டும், அதுலேயும் கவனமாக தேவை. சரிங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் அனுகூலமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளோட ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. சொந்த தொழில். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. தொழில் கடனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய தொழிலுக்கோ இல்லை தொழிலே யுத்திகளை கையாள்வதுக்கு செலவுக்கு கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் நிதானித்து ஜாதக நிலையும் பார்த்து பொருளாதார நிலையும் பார்த்து வாங்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு தொந்தரவு என்னன்னா துளாராசிக்கு தூக்கமின்மை. ஸோ தூக்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் நல்ல ஒரு வாக்கிங்கும் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே போல் இல்லறத்தில் மகிழ்ச்சிகள் நிலவி இருக்க போது. இந்த மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 நாட்கள் பயண விஷயத்துலையோ முக்கிய ஒப்பந்தங்கள்லையோ பேச்சுவார்த்தையிலையோ கவனம் தேவை. மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் துளாராசி நேயர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு காளிகாம்பாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் வெண் மஞ்சள், லைட் எல்லோ, எண் 3ஆம் எண். மிக சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்குங்க. விருச்சக ராசி தேலினுடைய வடிவத்தை கொண்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் மிக சிறப்பான, ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும். எப்பேற்பட்ட செயல்கள்லையும் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும். குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி சக ஊழியர்கள் சக சொந்தங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய செயல்களாக இருக்கட்டும், புதிய தொடக்கங்களாக இருக்கட்டும், சுயஜாதகத்தை யோசித்து செய்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசி நேயர்களுக்கு 1/6/2024 ஜூன் மாத பலன்கள். ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் நிறைஞ்சதாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வையில் விருச்சக ராசி இருக்குது சமசப்தமத்தில். ஆனால் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேச போகிறது கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப விஷயங்களில் சக ஊழியர்களும் சரி சக நண்பர்களும் சரி பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலரது காசிப் பேச்சில் போய் நீங்கள் பக்கத்தில் நின்னதுக்கே ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்கள் நிறைஞ்சதாக இருக்க போது, புதிய கடனோ அல்லது புதிய யாருக்காவது சுப செலவுகளில் திரும்ப செய்யக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் யோசித்து சேமித்து வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வர வேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் சுப செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. அதே சமயத்தில் மருத்துவ செலவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த ரீதியாக பிள்ளைகளுடைய வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருந்தாலும் மூத்த பிள்ளையுடைய கவனத்தை சிறப்புக்கு கோபம் பிடிவாதம் இது அதிகரித்து காட்டக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் ஹைப்பராக இருக்கும் குழந்தை. அதுக்கேற்ற மாதிரி தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக உத்தியோகம் பேசும்போது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல கராரான ஒரு பஞ்சுவாலிட்டியான ஒரு ஆளாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களோட பேச்சு மிக போல்டாக இருக்கும். உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும். பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க. அது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தான் வேலையில் ஃபஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே செயலில் போகிறது சிறப்பாக. அதுலேயும் இந்த கவுன்சிலிங் இருக்கக்கூடியவங்க, ஃபிசியோவில் இருக்கக்கூடியவங்க விருச்சக ராசினியர்கள் கொஞ்சம் தங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா இல்லறம். திருமண யோகத்துக்கு ரிஷபம் சிம்மம் துலாம் சொன்னோம். விருச்சகத்துக்கு 90% வாய்ப்புகள் இருக்குது. 90s கிட்ஸாகவே இருக்கட்டும், இல்லை திருமணமே கைகூடலை அப்படின்றவங்களுக்கும் இந்த மாதம் திருமணத்தை கைகூடி கொடுக்கும். அடுத்தது தான் பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரத்தில் மிக சிறப்பான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே ஆரோக்கியம் பேசும்போது உடம்புல இரத்த சீரான ஓட்டம், பிபி, லோ பிபி இது சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக இருதய சார்ந்த இடங்களில் இரத்த ஓட்டத்தில் பிளாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சு இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்ததை பார்த்திங்கனாக்கா தொழில். 10ஆம் அதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இருக்கிற இடமும் சிறப்பாக இருக்குது, பார்க்குற இடமும் இன்னும் சிறப்பாக இருக்குது. ஸோ சொந்த தொழிலில் உங்களோட தலை தூக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போது. புதிய முதலீடு போட்டு செய்யணும், நான் தொழிலே தொடங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள். ஆனால் கோச்சார ரீதியாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு உயர்வுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து பிள்ளைகளுடைய கல்வி நிலைன்னு சொல்லும்போது குழந்தைங்க மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க போகிறாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஒரு காலேஜில் ஒரு ஹரியர் இருக்கிறத நிவர்த்தி செய்ய போகிறாங்க. புதுசாக நான் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் தோன்ற போதுங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம், காதல், பாசம் இதெல்லாம் அதிகரிக்க போகுது. 8ஆம் அதிபதியும் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை வாக்குவாதத்தில் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துலேயும் பேச்சிலையும் நிதானிச்சிருந்தால் இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான யோகத்தை தரும். ஸோ மேலும் இந்த விருச்சக ராசிக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் அவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம், எண் 5. ஸோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் தனுசு ராசின்னு சொல்லும்போது பாதி மனிதனுடைய ரூபம், வில்லேந்தி ரெடியாக இருக்காங்க எய்ம் பண்ணுறதுக்கு. அந்த இருக்கக்கூடிய காட்சியும் இடுப்பு கீழே குதிரை பகுதியும் கொண்ட ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய காட்சி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 1/6/2024 ஜூன் மாதத்தினுடைய பிறப்பு மிக சிறப்பான அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. வாகன யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு விரயத்தை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி இருக்குது. மேலும் இந்த ஜூன் மாதம் பலன் விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. 1/6/2024 ஜூன் மாதம் தனுசு ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய், ருண, ரோக, சத்ரு இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போதே சரி, சொந்த பந்தங்களோட பேசும்போதும் சரி, நிதானத்தை கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அதிகரித்து தரப்போகுது. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறனால ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கி தவிச்சு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரியான ரிலாக்ஸேஷனை எடுத்துக்கிறது, ஒரு ஆன்மீக பயணத்தை ஏற்றுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக ஒரு சின்ன அமௌண்ட் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மிகப்பெரிய தொகை ரீதியான விஷயங்களில் இன்னும் குரு பயிற்சி, குரு சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் போது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்த நிலையாக பிள்ளைகள் வழியில் அனுகூலமும் சொத்து யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. தாத்தா பாட்டி ரீதியில் உங்களோட குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செஞ்சு கொடுக்குறதோ இல்லை பேச்சுவார்த்தையோ ஏற்படுத்தி தரப்போகிறாங்க இந்த ஜூன் மாதத்தில். அடுத்த நிலையாக ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா இருதயம் சார்ந்த விஷயங்கள், வெரிகோஸ் சார்ந்த விஷயங்கள், பாதம், பித்த வெடிப்பு, நகை சுத்தி இது சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. பெண்களாக இருக்கிற விஷயத்தில் பிசிஓடி ஆரம்ப நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக உத்தியோகம் 6ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒர்க் ப்ரெஷரும் சரி, தேவையில்லாத அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு பயணத்தையும், எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டையும் பார்த்து யோசித்து புக் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீண் அவமானத்தை சந்தித்தவங்க கூட அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகள் படிப்பில் மிக சிறப்பாக இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் படிப்பில் அவங்களுக்கு உண்டான முறையில் டீச் பண்ணுற மாதிரி ஒரு டியூஷனை செட் பண்ணி கொடுக்கறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, முதலீடும் சரி, உங்களோட பேச்சுவார்த்தைகள்லையும் சரி, உங்களோட போல்டான ஸ்பீச் மூலியமாக தான் இந்த தொழிலும் சரி, இந்த உத்தியோகத்துலேயும் வெற்றியை காண முடியும். அடுத்த நிலையாக பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் கோச்சார ரீதியாக 60% குருபாலன் குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால ரிஷபம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு இதுக்கு திருமண யோகத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லறம் வாழ்க்கை துணையோட நிதானித்து செல்வது சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இந்த 3 நாட்கள் பயணங்கள் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜூன் மாதம் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க தனுசு ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு தீபம் ஏற்றுறது சிறப்பையும், அதுவும் உங்களோட பிறந்த கிழமையில் செய்கிறது நன்மையும். வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள், வெற்றிக்கான எண் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் எண். ஸோ இந்த தனுசு ராசிக்கு யோகமான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 1/6/2024 ஜூன் மாதம் மகர ராசி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய முதலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விலங்கினத்தை சுட்டி காட்டக்கூடிய ராசிங்க மகர ராசி. இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது? ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகள், குரு பார்வையில் மகர ராசி அமர்வது மிக சிறப்பான யோகத்தையும் தனவரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறதும், இளைய சகோதரம் வழியில் சிறு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும், ஒரு உத்தியோக சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நிறைந்ததாகவும், சொந்த தொழிலில் அனுகூலமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் மகர ராசிக்கு இந்த 1/6/2024 எப்படி இருக்குது விரிவாக பார்க்கலாமா? வாங்க. மகர ராசின்னு சொல்லும் போதே குருவுடைய 9வது பார்வை விழக்கூடிய ராசி. புத்துணர்ச்சியோட புதிய யுத்திகளோட கிளம்பக்கூடிய ராசி. இவ்வளோ நாளாக டிப்ரெஷனில் ஒரு தடைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க இப்போ மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. ஜாதகருக்கு முன்னேற்றங்களும் அதே போல் ஆரோக்கிய மேன்மையும் ஒரு மன தெளிவையும் ஏற்படுத்தி தரப்போகுது. 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக உட்கார்ந்துருக்காரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனகாரகன் சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறது பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியும் வரவுகள் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வரவுகளில் இருந்த தடைகள் நீங்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த நிலையாக குடும்பத்தினரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது, உங்களோட
பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் நல்லதே சொல்ல போயும் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இளைய சகோதரம் ரீதியாக அல்லது ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தம் மூலியமாக ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனித்து இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பேச்சுவார்த்தையில் பிடி கொடுத்து பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைந்ததும் ஒரு சிலர் கரு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் புத்திர யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதே சமயத்தில் கால் பிடிச்சி இழுக்க அந்த நர்வ்ஸ் வலி இருக்குது பார்த்தீங்களா, அது ரீதியான சித்திரவதைகள் பட்டுட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க உடனே அதுக்கான நரம்பியல் மருத்துவரை போய் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்கும் மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம், வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தொழில் நியூட்ரலாக போகக்கூடியதுங்க. இன்றைக்கி 1000 ரூபாய் வருமானம்னா அந்த 1000 ரூபாய் தொடர்ந்து இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சிறுக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக ஏற்பட போகுது. 5ஆம் இடத்துல புதனும் உட்கார்ந்துருக்கறனால திக்பலத்தில் பிள்ளைகள் படிப்பில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி சிறப்பாக படிக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 1/6/2024 இந்த ஜூன் மாதம் மேலும் சிறப்பும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லை தெய்வத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கோ அல்லது உங்களோட பிறந்த கிழமை அன்னைக்கோ போய் தேங்காய் உடைச்சி தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது மிக சிறப்பான மிரக்கல்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் கருநீல வண்ணம். ஸோ இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, 1/6/2024 ஜூன் மாதம் கும்பராசி நிறைக்குடம் ஏந்திய ஆண் காட்சி தரக்கூடிய கும்பராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பாக ஏற்படுத்தி தரப்போதுங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு. வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை. சொத்து விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. நில தரகர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கும்பராசி நேயர்களுக்கு அனுகூலமான மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. தொழிலில் கவனம் தேவை. மேலும் இந்த 1/6/2024 ஜூன் மாதம் பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு அனுகூலம் நிறைஞ்சதுங்க. ராசிநாதன் ஃபஸ்ட்டு ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருங்க. திடமான முடிவு, திடமான செயல்களை எடுத்து செய்ய போகிறீங்க. எவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக இருந்தாலும் உங்கள் வேலைன்னு வரும்போது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. பௌர்ணமி தரிசனம் மிக சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால நீங்கள் நார்மலாக பேசினாலே ஏன் திமிராக பேசுகிற, ஏன் சீறிட்டு வர, இந்த சர்வ சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மௌனம் காக்கிறது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து பாவத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. சொத்து யோகத்தையோ சொத்து சார்ந்த விஷயங்களையோ இல்லை புதுசாக ஒரு வீடு இடமாற்றம் இல்லை இந்த இடத்துல லீஸுக்கு போயிடலாம் வீட்டுக்கு, அந்த மாதிரி யோகங்களை ஏற்படுத்தி தரப்போதுங்க. பிள்ளைகள் வழியில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய படிப்புலேயும் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம். 6ஆம் அதிபதி 2ல் உணவு, பல்லு, லங்ஸு, வீசிங் இருக்கக்கூடிய கும்பராசி குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குங்க. அடுத்த ரீதியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தி தரப்போது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக, ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால இது கலத்திர தோஷம்னுவாங்க. ஸோ திருமண பேச்சுவார்த்தையில் ஜாதக பொருத்தம், ஜாதகருக்கு திருமணத்துக்கான தசாபுத்தி நடக்குதா, இது ரெண்டையும் பார்த்துட்டு
செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? நிதானத்தில் போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கிர பகவானுடைய நிலை வந்து நல்லா ஆட்சிகரமாக இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் வந்து ஆட்சியாக 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. தொழிலுக்காக எடுக்கக்கூடிய எஃபர்ட்டுங்க வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதரன் மூலயமா ஒரு ஆதாயமும் ஏற்படுத்தி கிடைக்க போகுது. நான் இந்த இடத்துல ஒரு பண உதவி கேட்டிருந்தேன், அது கிடைக்கலன்ற போது இளைய சகோதரன் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும்போது ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மகிழ்ச்சிகரமாக ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு எதிர்பாராத மாற்றத்தை இந்த ஜூன் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து இல்லறம், கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு கலத்திர தோஷம் எப்படி சொல்கிறோமோ அதே போல் இல்லற வாழ்க்கையிலையும் இந்த ராகு கேது தோஷத்தை தரதுனால கண்டிப்பாக ஒரு காலகஸ்தியோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாக தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிறதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி தெய்வம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் எண், வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கலர் வண்ணம். ஸோ இந்த மாதம் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் நிறைந்து இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ ஜூன் மாத பலன் 1/6/2024 ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான 1/6/2024 பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா? சரி, அதாவது 1/6/2024 அன்று சனிக்கிழமை, நவமி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், கரசை கரணம், பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க. மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது. இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த ராசியில் கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த 1/6/2024. இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் லக்னமாக அமையுது. லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள். இதில் குரு பகவான் திக்பலமாகவும், சுக்கிர பகவான் ஆட்சி பலமாகவும், புதன் பகவான் நட்பு பலமாகவும் அமர்ந்திருக்காங்க. இதற்கு 5ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும், 11ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க. 12ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க. இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல, அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் 4 கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னுவாங்க. இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது. ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும் போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு. தனக்காரர்களான குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிட்டாங்க. 2ஆம் அதிபதியான புதன் ராசியிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சம்பந்தமான பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது. உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது, ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும், ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும், யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க 12 ராசிக்கான பலன்களை பார்க்க போகலாம். இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது 6வது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிர பகவான். அதாவது சிறு பணத்துக்கான காரகன், கலத்தர காரகன், உறவுகளில் வந்து அத்தை, மூத்த மகளை சொல்லக்கூடியது. வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கிர பகவான்.
சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம். சுக்கிரனுடைய தசா ஆண்டு 20 வருடங்கள். இந்த நவகிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கிர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது. ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள். வாங்க 12 ராசிக்காரர்களை பார்க்க போகலாம். மீன ராசி நேயர்களே, 1/6/2024 ஜூன் மாதம் மீன ராசி எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குங்க. ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. மீன ராசியோட வடிவம் இரட்டை மீன்கள் சுட்டி காட்டக்கூடிய மீன ராசிக்கு ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஒரு டென்ஷன், இனம் புரியாத ஒரு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சூழலாக இருக்க போது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி தரப்போது, புதிய நண்பர்கள் மூலியமாக தொந்தரவுகளை சந்திக்க போகிறீங்க. ஸோ அடுத்து சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. மேலும் இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ 1/6/2024 ஜூன் மாதம் மீன ராசி. ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. தேவையில்லாத செயல்கள் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் அதை செய்யவே மாட்டீங்கனாலும் உங்களோட பேர் உங்களை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு உங்களை பற்றி காசிப்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா வருமானம் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கேரக்டரைஸ்லேயும் சரி, கையெழுத்துலையும் சரி, எச்சரிக்கையும் கவனம் கவனம் கவனம். 2ஆம் இடமான செவ்வாய் பகவான் ஆட்சியாக உட்காந்துருக்குது. வருமானத்தில் தடைகள் எதுவும் இல்லை. உதவி செய்கிறேன்னு இருக்கிற வருமானத்தை எடுத்து கொடுக்காம இருந்தால் இன்னும் நன்மை. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். அந்த தகவலை மனசில் பதிய வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. அதுலேயும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுக்கு உபத்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் இருக்கிறனால கவனம் தேவை. அதை விட ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் கொடுத்துறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு ஸ்தானத்தில் நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. பேச்சில் நிதானம் எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லில் நிதானம். ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதரம் அதுலேயும் பார்த்திங்கன்னா 2வது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து பேச்சுவார்த்தைகள் கூடவே இருந்து கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்குரிய ஆள்களை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லையா. ஒரு சில சொத்துக்கள் அபகரிப்பு, இல்லைன்னா கவர்மெண்ட் ரோடு போட போகிறேன்னு சொல்லி குறைக்கிறது, இந்த சார்ந்த விஷயங்களை இப்போ மீன ராசிக்கு அதிகமாக இருக்கிறனால கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் 5ஆம் அதிபதியே ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கவனம், அவங்களோட செயலில், அவங்களோட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறது இன்னும் கொஞ்சம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் நிறைஞ்சு இருக்க போது உத்தியோகத்தில் இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேச்சில் அதே போல் செயலில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அடுத்த நிலையாக தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. தொழிலில் நிதானத்தில் செயல்படுவது, இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது இன்னும் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. கோச்சார கிரகம் சப்போர்ட்டிவாக இல்லை. ஸோ நிதானித்து இந்த ஜூன் மாதத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். அடுத்த ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா நரம்பு, அதாவது சென்சிட்டிவான நரம்புகள் அது பஞ்ச் ஆகிறது, நரம்பு இழுக்கிறது, சுருட்டிக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறனால அதுக்குண்டான வர்மாவோ இல்லை அதுக்குண்டான மூலிகைகளோ எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்த ரீதியாக பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி. பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்க போகிறாங்க. பிள்ளைகளுடைய செயல்களில் தான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 1/6/2024 ஜூன் மாதம் மீன ராசிக்கு மேலும் சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க பிரம்மாவை வழிபாடு பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் 3, வெற்றிக்கான வண்ணம் டார்க் எல்லோ. ஸோ இந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான யோகமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.